குக்கி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னா அம்மியில் அரைச்சி வச்ச முருங்கீரை ரசங்க. அது அம்மியில் அரைச்சி வச்சு இந்த ரசம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம், நீங்களும் வாங்க. நான் வைக்கிற இந்த அம்மியில் அரைச்சி வைக்கிற முருங்கைக்கீரை ரசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா முருங்கீரையில் இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. அதுலேயே நம்ம ரசம் வச்சு செய்யலாங்க. ரொம்ப சத்தாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்கள்லாம் நிறைய பேர் கீரையில் அவாய்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த முருங்கீரை ரொம்ப தேவைப்படாதுங்க. இந்த ரசத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கைப்பிடி, அதாவது இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப்பு முருங்கீரை இருந்தால் போதும். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்த்தியான ஒரு ரசங்க. அது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்து ஸ்டைலில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு முருங்கீரை வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், பொடி சின்ன வெங்காயம் எடுத்துக்காங்க. ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி நல்லா பழுத்த பழம், நாட்டு பழம் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். 10 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் வச்சுருக்கிறேன். வரமிளகா 3. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்காங்க. இப்போ நம்ம அம்மியில் அரைச்சிட்டு வந்துடலாம். உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாத டயத்தில் கூட வீட்டில் முருங்கை மரம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் தைரியமாக அரைச்சி செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டி புளி தண்ணி வச்சுருக்குறேங்க. அந்த தண்ணியில் தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ வரமிளகா நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. அது லைட்டாக தண்ணி தொளிச்சு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போது இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியில் எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை லேசாக ஒன்றும் பாதியமாக தட்டிக்காங்க. தட்டினீங்கன்னாக்கா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கரண்டும் வந்துருச்சுங்க. எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாமல் தான் அம்மியிலையும் அரைச்சேன். ஆனால் இதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாத டயத்துலலாம் அம்மியில் அரைச்சி செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் அரைச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ எல்லாம் எடுத்து நம்ம கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். வீட்டில் சின்ன அம்மிக்கல் கூட வாங்கி வச்சுக்காங்க, ரொம்ப நல்லது. இப்போல்லாம் ரொம்ப பெருசாலாம் தேவைப்படுறதில்ல. நம்ம பாட்டி தாத்தாலாம் பெரிய பெரிய அம்மியெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நானும் இப்போ ரீசெண்டாக தான் அந்த அம்மி வாங்கினேன். அம்மி நீங்கள் எப்போவுமே வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப நல்லதுங்க.
ரொம்ப ஈஸியாகவும் முடியும், சமையல்லாம் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து புளி தண்ணி கூட இது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை கரைச்சிடலாம். இப்போது அம்மியில் அரைக்கிறதான்னு நினைக்காதீங்க, 2 நிமிஷம் வேலை தான். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், குடும்பத்துக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அரைச்சாச்சுங்க. இப்போ போய் நம்மளாம் தாளிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிக்கிறதுக்குங்க 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் ஊற்றியிருக்கிறேன். இப்போது 1 ஸ்பூன் வந்து, அதாவது சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தும் போடுறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குண்டு மிளகா 3 எடுத்துருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். காரமெல்லாம் பார்த்து சேர்த்திக்காங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை அம்மியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அந்த இதை வந்து நம்ம இதில் தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக போட்டு தாளிச்சிக்காங்க, ரொம்பலாம் போட்டு தாளிக்க வேண்டியதில்லை. கீரை போடுறப்போ லேசாக பொடுன்னு சத்தம் கேட்குங்க, அது அப்படி தான் வெடிக்கும் கீரை போடுறப்போ, அதனால் பார்த்து இது பண்ணுங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி, அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையுமே இப்போ இது கூட சேர்த்திடலாங்க. கீரையை வந்து அரைக்கிறப்போ ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்காங்க, ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டியது இருக்காது. ஏன்னா நம்ம நிறைய பேர் கீரை சாப்பிட மாட்டோம்ல, அதனால் அரைச்சிட்டோம்னா அந்த சத்தெல்லாம் அந்த ரசத்தில் இருக்குங்க. கொஞ்சமாக துருவின தேங்காய் இவ்வளோண்டு, அதாவது பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் கணக்கு வச்சுக்காங்க. தேங்காய் போட்டுக்காங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூனுங்க. முருங்கைக்கீரைக்கு ரசத்துக்கு தேவையான அளவு உப்புங்க போட்டு இதை நல்லா 1 நிமிஷம் கலக்கி விட்ருங்க. தாளிக்கிறப்ப மட்டும் அடுப்பு சிம்மில் வச்சுக்காங்க. லேசாக நுரக்கட்டி வர்றப்போ அடுப்பு வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்காங்க, ஹையில் வச்சுக்காங்க. இப்போ இது நுரக்கட்டி வரட்டுங்க. கொதிக்கக்கூடாது. இந்த ரசத்துக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் மிதங்குதே நினைக்காதீங்க, நமக்கு அளவான எண்ணெய் தான். அது கீரையை வதக்கிறதுனால அந்த அப்படியே அழகாக அது தெரியும் பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா மணமாக இருக்குங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. முருங்கைக்கீரை ரசம் ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா மணமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது, லேசாக நுரக்கட்டி இந்த இடத்துல லேசாக கொதி வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை ரசம் ரெடிங்க. நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அம்மியில் அரைச்சி வச்ச முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமே இது கமன்னு இருந்தது. உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸி அவாய்ட் பண்ணிவிட்டு அம்மியில் அரைச்சி வச்சு செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் அம்மியில் அரைச்சி செஞ்சாங்கன்னா இப்போ தான் எனக்கும் புரியுது. இப்போ நானும் ரீசெண்டாக தான் அம்மியெலாம் வாங்கினேன். அரைச்சி வச்சு சும்மா கமங்க, சூப்பருங்க. அது நான் சொல்கிறத விட நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரசமாகவும் சாப்பிட்லாம், நீங்கள் உங்கள் வீட்டில் வேணும்னா சூப்பாகவும் கூட குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. சூடாக இருக்குங்க. எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க. நீங்களும் இதே அளவில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காரம் கூட்டவோ குறைக்கவோ உங்களோட விருப்பம்தான், நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்ல வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இந்த ரசத்தோட அருமை தெரியும்.